ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மா வித் ஹைடிமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ராகி லட்டு இல்லை சிம்பிளின்னு சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ராகி மாவு, உப்பு, கொஞ்சம் தண்ணி, இது மூணுத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. ரொம்ப கட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணி விட்டும் பிசைய வேணாம். ஸோ ஒரு சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை பிசைஞ்சு மூடி வச்சிடலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை, ஒரு பவுல் ஃபுல்லாக வேர்க்கடலை எடுத்துக்கிறோம். அதை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை நல்லா வறுத்துக்கணும், நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும். அப்போ தான் நம்ம அந்த லட்டுவில் சாப்பிடும் போது அந்த கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த தோல் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி அதையும் ஆற விட்டுடலாம். ஸோ இதையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, ராகி மாவு, அதை எடுத்து தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கையை நினச்சிட்டு இந்த ராகி மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தவாவில் போட்டு நம்ம தரட்டிக்கலாம். இல்லை இது மாதிரி தரட்ட வரல அப்படின்னா நீங்கள் வாழை இலை வச்சோம் இதை தரட்டி நம்ம தவாவில் போடலாம். தரட்டி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நெய் விட்டு, இல்லை எண்ணெய் வேணும்னா எண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை நெய் வேணுன்றவங்க நெய் விட்டுக்கலாம். நான் நெய் விட்டு தான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ நெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொட்டி எப்படி, ராகி ரொட்டி எப்படி இருக்கும் தெரியல, அந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா வெந்த உடனே அதை எடுத்து எல்லா மாவையும் இதே மாதிரி ரொட்டி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். வெல்லமும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம், பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த வறுத்த வேர்க்கடலையை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சி ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ அதை ஒரு பவுலில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ராகி ரொட்டியை குட்டி குட்டி பீஸாக போட்டு நல்லா ஆற விட்டுட்டு குட்டி குட்டி பீஸாக போட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா அரைய நம்மளுக்கு புட்டு மாதிரி ஆகிடும். ஸோ அதையும் அரைச்சி எல்லா ரொட்டியையும் புட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வெல்லத்தையும் நம்ம இடிச்சும் போட்டுக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சும் போட்டுக்கலாம். ஸோ மூணுத்தையும் நல்லா கை விட்டு கொஞ்சம் நெய்யும் விட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சதுன்னா நம்மளுக்கு நல்லா அந்த ஈரப்பதம், அந்த வெல்லம் மெல்ட் ஆக நம்மளுக்கு நல்லா ஈரப்பதம் கிடைக்கும். அப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோன்ட்டு அதை லட்டு ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். ஸோ நல்லா லட்டு ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துட்டா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல ப்ரோட்டீன்ஸு, அயனு, கால்சியம் எல்லாமே இருக்குது இதில். ஸோ ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்காக இது பசங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்யூ.